வணக்கங்க. இப்ப நம்ம தறியில வந்து வாட்டர் பாலிஷ் பண்ணிட்டுருக்காங்க. சாரி வந்து நெய்யும் போதுங்க, ஒவ்வொரு குண்ட நெறையும் போதும், அதாவது இந்த சைடுல இருக்கு இல்லைங்களா? இதான் வந்து குண்டன்னு சொல்லுவோம் நாங்க கன்னடத்துல. தமிழ்ல வந்து படுமரம்னு சொல்லுவோம். அது நெறையிற அளவுக்கு சாரி நெசவு பண்ணக்கப்புறம், இந்த மாரி ஒரு பிளைன் வாட்டர்ல வெறும் வாட்டர் பச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா? அதில வந்து சும்மா ஒரு வாட்டர் பாலிஷ் மாரி பண்ணிருவோம். ஏன்னா, கைத்தறி சாரிய பொறுத்தவரைக்கும் ஆஃப்டர் வீவிங் வந்து எந்த ப்ராசஸுமே கிடையாதுங்க. அப்படியே எடுத்து மடிச்சு நம்ம சேல் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒவ்வொரு குண்ட நெறையும் போதும் இந்த மாரி வாட்டர் பாலிஷ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த தறி பார்த்தீங்கன்னா, முப்பாகம் சாரி ரெடி பண்ணிட்டுருக்கோங்க. இதுக்கு வெஃப்ட் வந்து நம்ம இந்த ராணி கலர் வெஃப்ட் போட்டு தான் வீவ் பண்றோங்க. ஸோ இப்போ வாட்டர் பாலிஷ் பண்ணிட்டுங்க, பக்கத்துல ஒரு ஃபேன் இருக்குங்க. அது வந்து ஓடிட்டுருக்கும்போது இந்த அப்படியே அந்த வெட்டு வந்து மாய்ஸ்சர் வந்து காஞ்சிரும். ஃபுல்லா வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த அந்த சாரி உள்ள கொண்டு போயிருவாங்க. சரிங்களா? இப்ப தொடச்சிருக்காரு இல்லைங்களா? அது அப்படியே உள்ள போயிரும். அடுத்த நெக்ஸ்ட்டு வீவிங் பண்ணி அப்படியே உள்ள போயிட்டே